Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சூப்பரான நல்ல வாசனையான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் மூடியை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். கூடவே ஒரே ஒரு குண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரத்துக்கும் ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்பு. இது வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். இதை நான் இதோடு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான நான் காய் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா சௌச்சௌ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீர் காய்கறி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். வெள்ளரிக்காய், பூசணிக்காய், இது மாதிரி எது வேணாலும் மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த மோரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா அப்படி பாயில் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த காயை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே உப்பு மஞ்சள்தூளும் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நான் புளிக்காத தயிர் எடுத்துக்கிறேன். புளிச்ச தயிரில் ஆட் பண்ண மோர் குழம்புக்கு போடாதீங்க. புளிக்காத தயிர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் அதை ஓரமாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து தாளிப்புக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிறேன். அதோடு சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த காயையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு இல்லையா, ஜஸ்ட் நம்ம வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே வந்து தண்ணி வரும். ஏன்னா இது நீர் காய் தானே, அதனால் கொஞ்சம் தண்ணி அதிலே வரும். ஸோ அதிலே வந்து குக் ஆகட்டும். இப்படி நல்லா கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கலருக்காக. இன்னும் வேணும்னா கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த காயில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இப்போது நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச விழுதையும் மோரையும் கலக்கி ஒன்றா வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மோர் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் இன்னும் கலராக இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேறு எதுவுமே வேண்டாம். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போதே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் குழந்தைக்கும் ஊட்டலாம். என்னோடய குழந்தைக்கு இப்போ வந்து 2.5 வயசு ஆகுது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு குழந்தைலேருந்து நீங்கள் இந்த மாதிரி மோர் குழம்புலாம் ஊட்டலாம் குழந்தைங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.